வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் இண்டியா கவுன்சிலிங் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க பண்ணுவாங்க அப்படின்னா, யாரு ஹை ரேங்க் இருக்குது, எனக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கிற சீட்ஸ் ஆல் இண்டியாலயும் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு பதிலா முதல்ல ஆல் இண்டியால எடுத்து செட்டில் ஆயிடலாங்கிறதுக்காக நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லாரையுமே வி சஜெஸ்ட் யூ பார்ட்டிசிபேட் அண்ட் செக் த சீட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் ஆல் இண்டியா கவுன்சிலிங். செகண்ட் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு சீட்ஸை தாண்டி நம்ம வந்து ஆல் இண்டியால சீட்ஸ் எடுக்கணும். எய்ம்ஸ் டெல்லிலயோ, எய்ம்ஸ்லயோ வேற எய்ம்ஸ்லயோ, ஜிப்மர்லயோ, ஏஎம்யூ, பிஹெச்யூங்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்லயோ, வெரி குட் இன்ஸ்டிடியூட்ஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் டியூ, டெல்லி யூனிவர்சிட்டி சேர்ந்த விஎம்எம்சி, எம்ஏஎம்சி, லேடி ஹார்டிங், டெல்லி இன்ஸ்டிடியூட்ஸ், இல்ல டெல்லி ஐபி யூனிவர்சிட்டி சேர்ந்த இன்ஸ்டிடியூட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல தமிழ்நாடை தாண்டி நம்ம வேற நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் போகணும், அக்ராஸ் இந்தியா எனக்கு நல்ல வேற ஸ்டேட்ல இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் போகணும், மகாராஷ்டிரால சேஜிஎஸ் இருக்கு, அது ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூட் நான் நினைக்கிறேன், அதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல தான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறதுனால அதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது போக டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் இருக்குது, பெய்ட் சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டியில என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு ஜெயின் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இஎஸ்ஐ ஐபி வார்டா இருந்தீங்கன்னா, நீங்க இஎஸ்ஐ மெம்பரா இருந்து இஎஸ்ஐ ஐபி வார்ட்ஸ் 467 சீட் எம்பிபிஎஸ்ல இருக்குது இல்லையா, அந்த 467 இப்போ 473 நினைக்கிறேன், அந்த சீட்ஸ் அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா அதுவும் நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் வழியா தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட்டோட சீட்ஸ் தமிழ்நாட்டிலையும் இருக்கும், ஆல் இண்டியாலையும் இருக்கும், எல்லாரும் எலிஜிபிளா இருப்பாங்க. ஆனா இஎஸ்ஐ ஐபி இன்ஷூர்ட் பர்சன்ஸ், அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க, கார்டு வச்சிருக்கவங்க, வார்ட் ஆஃப் ஐபி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க, அவங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சீட்ஸை எடுக்க முடியும். அண்ட் அது போக உங்களுக்கு டெல்லி ஸ்டேட் கோட்டா, ஜிப்மர் பாண்டிச்சேரி டொமிசைல் கோட்டா, ஏஎம்யூ இன்டர்னல் கோட்டா, ஜாமியா இன்டர்னல் கோட்டா, அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸ்ல இருக்கவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு ஹோல் ஐடியா. இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு போவோம். யூஜி மெடிக்கல்குள்ள போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க பண்ணீங்களோ அதே இடத்துல உள்ள போனீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதே லாகின் வச்சு பண்ண முடியும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 28 11:55 PM வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ரோல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. அண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே தான் ஏற்கனவே செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுவீங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எதுல வேணாலும் ஓடிபி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல டிஃபரெண்டா இருக்கும், ஆல் இண்டியால டிஃபரெண்டா இருக்கும். இமெயில் ஐடி ஓடிபி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மொபைல் நம்பர் பேஸ்ட் ஓடிபினா உடனே வந்துருது. எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது சூஸ் பண்றதுனாலும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வெரிஃபை பண்ணல அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். வெரிஃபை பண்ணல அப்படின்னா ஏற்கனவே நீங்க வெரிஃபை பண்ணியிருந்தா தான் உள்ள மொபைல் உங்களுக்கு ஓடிபி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க வெரிஃபிகேஷனை லேட்டரா கூட பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்க இப்போ ஏதாவது ஒன்று இருந்தா கூட உங்களுக்கு சஃபிஷியன்ட் தான். த்ரூ அவுட் த ப்ராசஸ் ரெண்டுமே வெரிஃபை பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்த மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடும். சிலருக்கு இது இனிஷியலாக 562 காமிக்கலாம். பட் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த சாய்ஸ் லிஸ்ட். ஏற்கனவே எம்சிசி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. திருப்பி மறுபடியும் ப்ராப்ளமே நாங்கள் சொல்கிறோம் த்ரூ த ப்ராசஸ். பட் இப்போ எம்சிசி வந்து மறுபடியும் அதை சரி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு 3 இன்ஸ்டியூட்ஸ் மிஸ் ஆகுது. இதில் இப்போ 562 காமிக்குதுன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உள்ளே போய் ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணப்போ 559 காமிக்கும். இதில் வேற நம்பர் காமிக்குதுனாலும் யோசிக்காதீங்க. நீங்கள் இது வந்து சாய்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியும் இந்த கேண்டிடேட் எடுத்திருக்காங்க, நான் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி இந்த கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த கேண்டிடேட்டுக்கு 559 சாய்ஸஸ் கேக்குது. ஓகேங்களா? சோ டீம்டு யூனிவர்சிட்டியும் எடுத்திருக்கிறதுனால 559 சாய்ஸஸ் காமிக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கல, ஆல் இண்டியா மட்டும் எடுத்திருக்காங்கன்னா இதை விட கம்மியா சாய்ஸஸ் கேட்கும். ஆல் இண்டியாவும் எய்ம்ஸும் எடுத்திருக்காங்கன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா சாய்ஸஸ் காமிக்கும். நீங்க என்ஆர்ஐ, அதர் கோட்டா எல்லாம் இருக்கீங்கன்னா இதை விட ஜாஸ்தி காமிக்கும். ஸோ இதை பத்தி ரொம்ப யோசிக்காம we can go ahead. உங்களுக்கு இங்க கேண்டிடேட் ப்ரொஃபைல் இருக்குது. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேண்டிடேட் ப்ரொஃபைல பாத்துக்கலாம். இதை நீங்க செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அவைலபிள் சாய்ஸஸ்னு காமிக்குது. இதுதான் அந்த 559 சாய்ஸஸ் சொன்னோம் இல்லையா, அது எத்தனை சாய்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க இதுல பாத்துக்கலாம். ஒவ்வொரு சாய்ஸா இதுல என்ன கோட்டா அப்படிங்கிறதும் வரும். நீங்க ஆல் இண்டியா கோட்டா செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா வரும். எய்ம்ஸ் ஓப்பன் சீட்ஸ் அது எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சீட்ஸும் வரும். ஓப்பன் சீட் கோட்டா எய்ம்ஸ்ல இருக்கிறது, ஜிப்மர்ல இருக்கிறது, அது எல்லாமே வரும். டீம்டு பெய்ட் சீட்ஸ் இந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சீட்ஸும் வருது. இன்கேஸ் நீங்க உங்களுக்கு சாய்ஸஸ் கம்மியா இருக்குன்னா நீங்க என்ன கோட்டா செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வழியா தான் வரும். நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சாய்ஸஸை நம்ம எப்படி ஆர்டர் பண்றதுங்கிறதுக்கு நம்ம இதை பிரிண்ட் பண்ணி அதுல 1 2 3ன்னு மென்ஷன் பண்ணலாம். இல்ல சாய்ஸஸ் ஒரு நோட்ல லிஸ்ட் பண்ணி வரிசையா சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பெட்டர் ஒரு நோட்லயோ ஒரு எக்ஸல் ஷீட்லயோ இல்ல இதுலயோ கிளியரா சாய்ஸஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல ஜைனர்ட்ல போனீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் கிரியேஷனே பாசிபிளா இருக்கும். அங்க நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். சாய்ஸ் லிஸ்ட் கிரியேஷன் பண்றப்போ அங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் நீங்க எடுத்து போட்டு கிளியராவே சாய்ஸஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்சிசிக்கு வாங்க. நீங்க 1 2 3 போடாம மனசுல வச்சுட்டு எம்சிசிக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னு சொல்றோம், ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து அவங்க கிளியரா
பண்ணல. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்கான டூல் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம். நீங்க இங்கேயே பார்ப்பீங்க. சாய்ஸஸ் எத்தனை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் சாய்ஸஸை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சாய்ஸ் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது விசிபிளா இருக்கும். அந்த சாய்ஸை நீங்க அதுக்கப்புறம் சேஞ்சே பண்ணலைன்னா ஆட்டோ லாக் ஆயிடும். எப்போ ஜூலை 28ஆம் தேதி 11:55க்கு ஆட்டோ லாக் ஆயிடும். அந்த சாய்ஸஸ் உங்க அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ நீங்க ஒரு 5 சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, சேவ் பண்ணிட்டு அந்த சாய்ஸஸ் அதுக்கப்புறம் தொடவே இல்லை, சிஸ்டமுக்கே வரலன்னா கூட அந்த 5 சாய்ஸஸ் சிஸ்டம் எடுத்துக்கும், அலாட் ஆயிடும் உங்களுக்கு. அந்த 5ல ஏதாவது கிடைச்சதுன்னா அலாட் ஆயிடும். அது ஆட்டோ லாக்கிங். இல்ல ஜூலை 28ஆம் தேதி 4 மணிக்கு அப்புறம் நான் எல்லா சாய்ஸஸையும் 5 சாய்ஸ் நான் முதல் நாள் பண்ணேன், 10 சாய்ஸ் 2வது நாள் பண்ணேன், 15 சாய்ஸ் 3வது நாள் பண்ணேன், 20 சாய்ஸ் 4வது நாள் பண்ணேன், மொத்தம் 50 சாய்ஸஸ் அவைலபிளா இருக்கு. அதை கிளியரா ஆர்டர் பண்ணிட்டேன். ஜூலை 28ஆம் தேதி 4 மணிக்கு லாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். லாக்கிங்கிறது சப்மிட்டிங் மாதிரி, சப்மிட் பண்றது, சாய்ஸஸை நான் சப்மிட் பண்றேங்கிற மாதிரி. அந்த சாய்ஸஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்டேட்டஸ் லாக்ட் ஆயிடும். அந்த சாய்ஸஸை 4 மணிக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா சப்மிட்டே பண்ணலன்னா 11:55 வரைக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ 28ஆம் தேதி 4 மணிக்கு தான் லாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அவசரப்பட்டு எந்த லாக்கிங்கும் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அன்லாக்னே தான் இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டே இருங்க ஒவ்வொரு சாய்ஸ். இங்க சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்னு இருக்குது. இப்போதைக்கு ரிசல்ட் இல்லாதனால பிளாங்கா இருக்கு. சாய்ஸ் லாக்கிங்கும் டிசேபிள்டா இருக்கு, இதுவும் டிசேபிள்டா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் தனியா சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, நீங்க கோட்டா மிஸ் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆல் இண்டியா டீம்டு எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கோட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்டு ஆல் இண்டியா பண்ணிட்டீங்க, டீம்டு மிஸ் பண்ணிட்டீங்க, டீம்டு ஆட் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க இதை காமிக்கல, பட் எப்படி பண்றதுங்கிறது அப்புறமா காமிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். வியூ ஆர் டவுன்லோட் லெட்டர்ஸ் நீங்க இருக்கு இல்லையா, இந்த வியூ ஆர் டவுன்லோட் லெட்டர்ஸ்ல இப்போதைக்கு கேண்டிடேட் ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்கும். நீங்க அப்புறமா அலாட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அலாட்மெண்ட் லெட்டர்லாம் இங்க தான் வரும். வியூ ஆர் டவுன்லோட் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ல உங்க ரிசல்ட் வரும். சரிங்களா? சோ இந்த ரெண்டும் அப்புறமா உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சு ரவுண்ட் 1ல முடிச்சதுக்கு அப்புறம், ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 டேக்குள்ள உங்களுக்கு அந்த இது வரும். இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உள்ள போகலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை சாய்ஸ் இருந்துச்சு? 559 சாய்ஸஸ் இருந்துச்சு. இங்க பாஸ்வேர்ட் கேக்குது. உங்க பெனிஃபிட்டுக்காக தான், வேற யாரும் நீங்க எங்கேயாவது சிஸ்டம்ல விட்டுட்டு போகும்போது சாய்ஸஸ் மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இங்க உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த காலேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம சாய்ஸஸ் ஃபில் பண்ண போறோம். எல்லா காலேஜஸும் இருக்கு. பட் நோட் பண்ணீங்கன்னா சில காலேஜஸ்ல நேம்ஸ் எல்லாம் கிளியரா இருக்காது. இது அந்த காலேஜ் தானா நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆப்வியஸா எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் இன்ஸ்டிடியூட் அட்ரஸையும் இன்ஸ்டிடியூட் டைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் வரைக்கும் வந்துடும். நீங்க எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதனோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் அட்ரஸோட வந்துடும். கிளியராகவே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கு அப்புறம் எந்த இன்ஸ்டிடியூட் டைப் அப்படிங்கிறது நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியும் செலக்ட் பண்ணிருக்கிறதுனால டீம்டு யூனிவர்சிட்டியும் இங்க வரும். இஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட்ஸ்னா இஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட்ஸை தனியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே இங்க தனியா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல் இண்டியா கோட்டாக ஃபர்ஸ்ட் எய்ம்ஸை ஃபர்ஸ்ட் பாத்துறோம். எய்ம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறேன்னா எய்ம்ஸை இங்க ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க எய்ம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. பாத்தீங்க இல்லையா? எல்லா எய்ம்ஸும் வந்துடுச்சு. மொத்தம் எத்தனை எய்ம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்துடுச்சு. இதுல எனக்கு எந்த எய்ம்ஸ் வேணுமோ அதை நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ என்னோட சாய்ஸ் லிஸ்ட்டை நான் வெளியில ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 1 2 3 போட்டு வச்சிருக்கேன். வரிசையா 1 2 3 அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். அதைத்தான் நான் இங்க ஃபில் பண்ண போறேன். இங்க வந்து நான் டிசைட் பண்ண போறது இல்லை, உட்கார்ந்து நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி. அது நல்ல ஆப்ஷனே கிடையாது. நீங்க டோட்டல் சாய்ஸ் லிஸ்ட் அவைலபிள் இருக்கு இல்லையா, அதை வெளியில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு இங்க வர்றதுதான் பெட்டர் ஆப்ஷன். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஒன்ஸ் முடிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல எய்ம்ஸ் நியூ டெல்லி போட்டிருக்கீங்க. டாப்பர்ஸ் எல்லாம் போடுற இன்ஸ்டிடியூட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் நியூ டெல்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்துடுச்சு. இனி அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எய்ம்ஸ் ரிஷிகேஷ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு கேண்டிடேட் தான், பட் நல்ல ரேங்க் எய்ம்ஸ் ரிஷிகேஷ் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எய்ம்ஸ் ரிஷிகேஷ் போகணும்னு நினைக்கிறேன். ஆட் போட்டீங்கன்னா எய்ம்ஸ் ரிஷிகேஷ் இங்க வந்துடுச்சு. கிளியருங்களா? ஸோ 2வதுல வந்துடுச்சு. அடுத்தது நான் 3வது எய்ம்ஸ் ஜோத்பூர் இருக்கிறதுலே நல்ல இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் ஜோத்பூர் நினைக்கிறேன். அதை 3வது போடணும்னு நினைக்கிறேன். 3வது போட்டிருக்கேன். ஏன் என்னோட லிஸ்ட்ல 1 2 3 இதுதான் இருக்குது. ஒருவேளை உங்களோட லிஸ்ட்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எதை கிளிக் பண்ணிருப்பீங்க? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை கிளிக் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த 3மே கிளியரா ஆட் பண்ணிட்டோம். இப்போ 4வது ஒரு சாய்ஸ் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த சாய்ஸ் நான் திடீர்னு யோசிக்கிறேன், ஐயோ நம்மகிட்ட லிஸ்ட் இல்லை, அதனால தப்பா ஆட் பண்ணிட்டோம். நான் எய்ம்ஸ் டெல்லிக்கு அப்புறம் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஆட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ எனக்கு இந்த 2வது இடத்துல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் ஜோத்பூர் போனா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இதுல எய்தர் ஆல் இண்டியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணி ஒவ்வொன்னா கீழே வந்து மெட்ராஸ் இருக்கான்னு பார்க்கணும். எய்ம்ஸ்ல ஈஸி 21 இன்ஸ்டிடியூட் தான். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? இதுல போய் ஃபைண்ட்
போய் மேல உங்க ப்ரௌசர்ல இருக்கும், ஃபைண்ட் இருக்கும். இல்ல கண்ட்ரோல் F அடிச்சீங்கன்னா ஃபைண்ட் வரும். அதுல போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு போட்டீங்கன்னா, மெட்ராஸ்னு போட்டீங்கன்னா இங்க சர்ச் பண்ணா வந்துரும். கீழ்பாக்னு போட்டீங்கன்னா கீழ்பாக் வந்துரும். இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் ஆல் இந்தியா எக்ஸெப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிட்டு இங்க மெட்ராஸ்னு டைப் பண்ணீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ கீழ்பாக்கம் வந்துரும். இதுல ப்ராப்ளம் என்னன்னா சில இதுக்கு ட்ரிச்சின்னு நினைப்போம். பட் ட்ரிச்சி KAPVன்னு இருக்கும். அது நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்? நம்ம முதல்ல ஏற்கனவே அந்த சாய்ஸ் லிஸ்ட் டவுன்லோட் அவைலபிள் சாய்ஸஸ் PDF காமிச்சோம் இல்லையா? அதை டவுன்லோட் பண்ணியிருந்தோம்னா ட்ரிச்சின்னு தேடி கரெக்டா வச்சிருப்போம். KA தான் டைப் பண்ணணும்னு தெரியும். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு அது தெரியாது. நம்ம அதை சர்ச் பண்ண தான் செய்யணும். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்னு இங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு டைப் பண்ணாலும் ஃபில்டர் ஆயிரும். ஆனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் வரும். KAPVன்னு டைப் பண்ணா ட்ரிச்சி ஃபில்டர் ஆயிரும். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம சர்ச் பண்றது. மெட்ராஸ்னு சர்ச் பண்ணலாம், ஸ்டான்லின்னு சர்ச் பண்ணலாம், திருச்சிராப்பள்ளி, திருச்சி இல்ல திருச்சிராப்பள்ளின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் வரும். இப்போ நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க 2வதுல ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னால முடியாது. நம்ம எப்படி ஆட் கொடுத்தாலும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எங்க ஆட் ஆகும்? 4வதுல தான் ஆட் ஆகும். கடைசியில தான் எல்லா இன்ஸ்டியூட்ஸும் ஆட் ஆகும். ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் 2வதுக்கு மூவ் பண்ணணும்னா அப் கொடுத்து முதல்ல 4ல இருந்து 3க்கு மூவ் பண்ணும். அப்ப 3rd இன்ஸ்டியூட் 4th வந்துரும். மறுபடியும் ஒரு தடவை அப் கொடுத்து 2க்கு மூவ் பண்ணும். இது இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. 2 தான். 100 சாய்ஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2வது இடத்துல ஒரு சாய்ஸை போடணும்னா 101வது ஆட் பண்ணிட்டு 99 தடவை ஆக்சுவலா இன்ஃபேக்ட் 100 டைம்ஸ் மேல மூவ் பண்ணாதான் அது எங்க போகும்? 2வது பொசிஷனுக்கு போகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால ஃபர்ஸ்டே சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கோங்க. MCCல 2வது பொசிஷன்ல இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது. இங்க பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 2வது பொசிஷன்ல டைரக்டா ஒரு சாய்ஸை இன்சர்ட் பண்ணி மற்றதெல்லாம் கீழே கொண்டு வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ சாய்ஸஸை கிளியரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஆனா என்ன பார்த்தோம்? இங்க யுவர் கரண்ட் செஷன் வில் பி எக்ஸ்பயர்ட். இது ஆரம்பிக்கும் போது 12 நிமிஷம் இருந்திருக்கும். இப்போ 07:26ன்னு இருக்குது. இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள நான் இந்த சாய்ஸஸை சேவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிப்பேன். சேவ் பண்ணா சப்மிட்னு அர்த்தம் இல்லை. திருப்பி நான் சாய்ஸஸை மாடிஃபை பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொரு சாய்ஸும் நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா சேவ் பண்ணேன்னா இப்போ இன்னொரு சாய்ஸ் ஆட் பண்ண முடியும். அதையும் சேவ் பண்ண முடியும். ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும். எந்த டைம் வரைக்கும்னா லாக் பண்றது வரைக்கும் சேவ் ஆப்ஷன் இருக்கும். இல்ல லாக்கே பண்ணலன்னா 11:55 PM ஜூலை 28 வரைக்கும் சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ லாக் ஆயிடும். ஸோ இந்த சேவ் ஆப்ஷன் வந்தா நம்ம இப்போ MGM மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் சேவ் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. இந்த MGM போட்டிருந்தோம் சும்மா, அதையும் சேர்த்து 5 சாய்ஸஸ் சேவ் ஆயிருக்கு. இந்த டைம்ல சேவ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட 5 சாய்ஸஸ் சேவ். நம்ம ஒருவேளை நாளைக்கு வந்து இதுக்கு மேல எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட 11:55 ஜூலை 28க்கு இந்த 5 சாய்ஸும் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல கிடைச்சதுன்னா அலாட்மெண்ட் நடந்துரும். இதுல கிடைக்காத அலாட்மெண்ட் உங்களுக்கு வரவே செய்யாது. இந்த 5 தவிர வேற எதுவும் அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அலாட் பண்ண மாட்டாங்க. இந்த சாய்ஸஸ் நீங்க கொடுக்கறதுல இருந்து மட்டும்தான் அலாட்மெண்ட் வரும். ஸோ நல்ல இன்ஸ்டிடியூட்ஸையும் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒருவேளை கிடைச்சதுன்னா உங்களுக்கு லக்கு. லாஸ்டா இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ் எனக்கு இது கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு 5 இன்ஸ்டிடியூட் கீழே போட்டு வைப்பேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தியா தெரியுது. கிடைக்கல ஒரு 7000 ஆல் இந்தியா ரேங்க்ஸே காம்படிஷன் ஜாஸ்தியா தெரியுது 30,000 ரேங்க்குள்ள. அப்போ அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து வீல் ஹேவ் டு கோ. ஸோ இது இப்போ இருக்கிற லாஜிக். இப்போ ஃபர்ஸ்ட் சேவ் சாய்ஸஸ் பண்ணிட்டோம். இனி குவிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சேவ் ஆயிட்டு இருக்கும். பட் இங்க வந்து 5 minutes 59 seconds இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு 3 இன்ஸ்டியூட் ஆட் பண்ணிடுவோம். நம்ம மதுரை ஆட் பண்றோம். அடுத்தது ஸ்டான்லி ஆட் பண்றோம். ஸோ இது ஆர்டர் இல்லை. நான் மதுரையை ஸ்டான்லிக்கு மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாம MGM ஆட் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே வரிசையாக நான் பண்ணிக்கிறேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை நான் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் கீழே கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ என்னோட ஆர்டரை நான் கிளியராக டிசைட் பண்ணிக்கிறேன். எய்ம்ஸ் ஜெய்ப்பூர் இதுதான் என்னோட ஆர்டர். 1 2 3 நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ இருக்கிற 6 சாய்ஸஸும் சேவ் ஆயிடுச்சு. சாய்ஸஸை லிமிட் பண்ணாதீங்க. எத்தனை சாய்ஸ் வேணுமோ போடுங்க. எதை எடுப்பீங்களோ அதை போடுறதுல தப்பே இல்லை. கரெக்டான ஆர்டரில் போடுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கொடுத்தா எய்ம்ஸ் எனக்கு இன்ஸ்டியூட் எல்லா சாய்ஸும் கொடுத்தா எல்லா சீட்டையும் கொடுத்தா நான் எய்ம்ஸ் டெல்லி தான் எடுப்பேன் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லியை போடுங்க. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு வந்து நல்ல ஆப்ஷன் வந்து மதுரைக்கு தான் ஆப்ஷன் இருக்குது என்னோட ரேங்க்குக்கு. ஒருவேளை தான் ஸ்டான்லி கிடைக்கும். ஆனால் ரெண்டும் கொடுத்தா நான் எதை எடுப்பேன்? ஸ்டான்லி தான் எடுப்பேன்னா அதுதான் என்னோட டிசிஷன்னா ஸ்டான்லி தான் மேலே இருக்கணும். ரெண்டுமே கொடுத்தா ஸ்டான்லி தான் எடுப்பேன் இருந்தாதான் சிஸ்டம் செக் பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துக்கு வரும். இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கிறப்போ ஸ்டான்லி அலாட் ஆகும். நீங்க மதுரையை மேல போட்டீங்கன்னா ரெண்டுமே ஸ்டான்லியை கீழே போட்டீங்கன்னா ரெண்டுமே இருந்தா மதுரை அலாட் ஆகும்.
ஸோ எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை தான் சிஸ்டம் செக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிறத செக் பண்ணும். ஒருவேளை இது கிடைக்கலன்னா கண்டிப்பா கீழே இருக்கிறது அலாட் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. எது நல்லா கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குமோ அது ஃபர்ஸ்ட் கிடையாது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேனேஜ் ஃபில் சாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மேனேஜ் ஃபில் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸ் நம்ம எப்படி ரிமூவ் அப் அண்ட் டவுன் பண்ணோமோ அதே மாதிரி இங்க அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மாடிஃபை பண்ணிக்க முடியும், ரிமூவும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. இது எங்க போனாலும் நீங்க இந்த இன்ஸ்டியூட் அட்ரஸ், இன்ஸ்டியூட் டைப்பை நீங்க கிளிக் பண்ணிட்டு பார்க்கறது பெட்டர், உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கும். சாய்ஸ் இன்டர்சேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நமக்கு 1 2 3 4 5 6 சாய்ஸஸ் இருக்கு, 1ல இருந்து 6 வரைக்கும். அதை இந்த 6 சாய்ஸஸோட இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு பேசிக்கா எப்படின்னா இன்டர்சேஞ்ச் தான், இன்சர்ட் கிடையாது. நான் இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் 3வது இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு அதை அடுத்தது எல்லாத்தையும் கீழே கொண்டு வரணுங்கிறது பண்ண முடியாது. மதுரை மெடிக்கல் காலேஜையும் ஜோத்பூரையும் மாற்ற முடியும். நான் ஜோத்பூரை 3ல இருந்து 6க்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் 6ல இருந்து 3க்கும் பண்ண முடியும். இப்போ ஜோத்பூர் 3ல இருக்கு, மதுரை மெடிக்கல் காலேஜ் 6ல இருக்கு. இன்டர்சேஞ்ச் பண்ணா மதுரை 3க்கும் ஜோத்பூர் 6க்கும் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணினோம், இது பண்ணினோம் இல்லையா? இங்க மேனேஜ் ஃபில் சாய்ஸஸ் போனீங்கன்னா, இப்போ சாய்ஸஸ் லிஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மேனேஜ் ஃபில் சாய்ஸஸ்ல கிளியரா மதுரை 3க்கும் ஜோத்பூர் 6க்கும் வந்துடும். நான் இப்போ இதை கீழே கொண்டு வந்துடுறேன். அண்ட் எய்ம்ஸ் ஜோத்பூரை மேலே கொண்டு போயிடுறேன். இது இன்னொரு தடவை ஸ்விட்சும் பண்ணியிருக்கலாம், நம்ம இது மாதிரி பண்றோம். நம்மளோட ஆர்டர் மெட்ராஸ் மதுரை ஸ்டான்லி மதுரைனா அதை வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது என்னோட ஆர்டரை நான் சேவ் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்க முடியும். சாய்ஸ் ரீஅரேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 1 2 3 4 5 6 இருக்குது. நம்ம இதை கம்ப்ளீட்டா நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போடணும்னு நினைக்கிறேன், நியூ டெல்லி எல்லாம் செகண்ட் போடணும்னு நினைக்கிறேன். இது ஒரு 10 இன்ஸ்டியூட் தான் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. பட் ஐடியலா நீங்க பெட்டர் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கே யூஸ் பண்றது பெட்டர். இப்போ இந்த 6 இன்ஸ்டியூட்லையும் 6 இன்ஸ்டியூட்டோ 10 15 இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க, டெரிபிள் கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, மதுரை ஸ்டான்லி மெட்ராஸ் ஸ்டான்லி மதுரை, அதுக்கப்புறம் எய்ம்ஸ் நான் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா 1 2 3 இதுதான் என்னோட ஆர்டர். அதுக்கப்புறம் இது 4, இது 5, இது 6 இதுதான் என்னோட ஆர்டர்னா நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் வந்து அந்த ஆர்டர்ல சேஞ்ச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு மெட்ராஸ் மதுரை ஸ்டான்லி. பட் இது 100 சாய்ஸ் இருக்கும்போது பண்ண முடியாது. திருப்பி நீங்க ஆர்டர் பண்ணிட்டு 1 to 100 எல்லாத்துக்கும் எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால 1 to 100 சாய்ஸ் இருக்கும்போது இது பண்றது கஷ்டம். அண்ட் மல்டிபிள் டெலிஷன் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் டெலிஷன் பண்ணா மட்டும் நமக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி இப்போ நான் வந்து எய்ம்ஸ், நியூ டெல்லி, ரிஷிகேஷ், ஜோத்பூர் 3மே வேண்டாம்னு நினைக்கிறேன், இல்ல 2 வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு டெலீட் செக்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிடும். டெலீட் செலக்டட் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். இது டெலிஷன் இல்லையா, மல்டிபிள் டெலிஷன், எல்லாத்தையும் யாராவது டெலிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அடிஷனலா 2 செக் கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு 1, 2வது உங்களுக்கு ஓடிபியும் வரும். அந்த ஓடிபி சென்ட் ஓடிபி நீங்க இங்க கொடுத்துட்டீங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணீங்கன்னா இமெயிலுக்கோ மொபைல் நம்பருக்கோ ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க டெலிட் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 ஆப்ஷனும் போயிடும். இது யாருக்கு தேவைன்னா, நிறைய ஆப்ஷன் என்டர் பண்ணிட்டேன், திடீர்னு நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டியூட்ஸ் எனக்கு போக வேண்டாம் அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபிக்கு வெயிட் பண்ணும். அண்ட் இது வந்து இதில் நாங்கள் வந்து நிறைய காமிச்சோம் இல்லையா ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருந்தால் மற்றதை யூஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் யூஸ் பண்ணுங்க. 4 5 இது உங்களுக்கு இமெயிலுக்கோ மொபைல் நம்பருக்கோ வந்த ஓடிபி தான். சீக்ரெட் கோட் எல்லாருக்குமே ஒரே நம்பர் கிடையாது. ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மறுபடியும் போகிறோம். நான் தமிழ்நாடு மட்டும் தான் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லெட்ஸ் சே இதுக்கப்புறம் கீழ்பாக்கோ, கோயம்புத்தூரோ அந்த மாதிரி என்டர் பண்ணுவாங்க. உங்களோட ஓமந்தூராரோ உங்கள் லொகேஷனல் ப்ரிஃபரன்ஸ் அது எல்லாமே வரும். இன்ஸ்டியூட் அட்ரஸை ஆட் பண்ணிவிடும். ஸோ அஸ் அ ப்ராசஸ் அதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, ஏன்னா தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழ்பாக் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது ஓமந்தூரார் ஆட் பண்ணோம் அப்படின்னாலோ கோயம்புத்தூர் ஆட் பண்ணணுன்னாலோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இந்த ப்ரிஃபரன்ஸ் பியூராக உங்களோட சாய்ஸ் தான். சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ செலக்டட் சாய்ஸஸும் சேவ் சாய்ஸஸும் ஒரே சாய்ஸஸாக இருக்குது. இத்தனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சாய்ஸை ஃபுல்லாக சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கு இடையில. ஒருவேளை இந்த செஷன் எக்ஸ்பைரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு சாய்ஸ் ஆட் பண்ணுறீங்க, அதை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோம் போனீங்க அப்படின்னா இதான் என்னோட சாய்ஸ் லிஸ்ட், 7 சாய்ஸ் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைம் எக்ஸ்பயர் ஆக போகுது, 1 மினிட் தான் இருக்குது அப்படின்னா ஹோம் போயிருங்க சேவ் பண்ணிவிட்டு. இப்போ மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்தீங்கன்னா மறுபடியும் 12லேருந்து ஆரம்பிக்கும், உங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்குது, 12 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இன்னொரு 12 நிமிஷம் டைம் கிடைக்கும். இது மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாக் சாய்ஸஸ் எப்போ வரும்? இப்போ வராது. லாக் எப்போ சொன்னால் 28 ஜனவரி 4 PM தான். அப்போவும் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா 1 டே முன்னாடியே சாய்ஸஸ் ஃபில் பண்ணிடுங்க. கடைசியாக
லாக்கிங் அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்க்கு ஒரு தனி வீடியோ போடுவோம். அது என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க வேற யாரும் தெரியாம அன்லாக் பண்ணிடாதீங்க. சாய்ஸா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அன்லாக் பண்ணிடாதீங்க. கேட்டகரி சேஞ்ச், கோட்டா சேஞ்சுக்கு மட்டும் தான் அன்லாக் பண்ண முடியும். அதுவும் எந்த கேட்டகரியில இருந்து எந்த கேட்டகரி போக முடியுங்கிறதுக்கும் நாங்க ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. வேற எந்த ரீசனுக்காகவும் அன்லாக் பண்ணிடாதீங்க. இட் வில் பி அவைலபிள் டில் அட்லீஸ்ட் 1 மோர் டே பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எப்பனாலும் உள்ள போய் அவைலபிள் சாய்ஸஸ பார்த்துக்க முடியும். டோட்டல் சாய்ஸஸ் எத்தனை அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அண்ட் மறுபடியும் நீங்க போனீங்க அப்படின்னா, ஹோம் போனீங்க அப்படின்னா, நீங்க ஃபில்ட் சாய்ஸஸ், அன்ஃபில்ட் சாய்ஸஸ் 2யுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்க முடியும். எந்த பாயிண்ட்லயும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபில் சாய்ஸஸ படிச்சு எடுத்து பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் அன்லாக் சாய்ஸஸ எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இத நீங்க ஒரு பிடிஎஃப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. மொபைல்லயோ, இமெயில்லயோ அனுப்பி வச்சுக்கோங்க. டிரைவ்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சாய்ஸஸ் அன்லாக் பண்ண சாய்ஸஸ், லாக் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அதுவே சஃபிஷியன்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட் டீடைல்ஸ். நீங்க எப்பவுமே சேவ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் தான். லாக்கிங் கடைசில பார்த்துக்கலாம். எப்போ வருதோ அப்போ நாங்க இன்டிமேட் பண்றோம். இல்ல நீங்க சிம்பிளா லாக்கிங் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா லாக் ஆயிடும் சாய்ஸஸ். அதுக்கு மேல சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற கிளாரிட்டி இருக்கிறப்போ நீங்க லாக் பண்ணுங்க. இவ்வளவுதான் ஆல் இந்தியாவோட சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுக்கு ஒருவேளை ஜைனர்ட்ல வந்து என்ன எனக்கு அசாம்ல சீட்ஸ் கிடையாது. ஆனா தெரியாது. ஆனா கிடைக்கும். எய்ம்ஸ் பத்தி நிறைய தெரியாது. ஆனா எய்ம்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல போட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கேண்டிடேட்ஸ் அது எனக்கு வேணும். இந்த மாதிரி எல்லா சார்ட்டட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணியோ, இன்ஸ்டிடியூட் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும். அதனோட வீடியோஸ் எல்லாத்தையும் எங்க இருந்து பார்க்கறதுன்னு தெரியல. நல்ல வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எல்லாத்தையுமே நீங்க எதுல பார்க்கலாம்? ஜைனர்ட் போர்ட்டல்ல பார்க்கலாம். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிளாரிட்டியா இருந்தாலும் பண்ணலாம். நீங்க கால் பண்ணுங்க. இந்த அலாட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அலாட்மெண்ட் வராது. ஓகேங்களா? தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். குயிக்லி மத்த செஷன்ஸையும் நீங்க கன்டினியூ பண்ணுங்க. வாட்ச் பண்ண கன்டினியூ பண்ணுங்க.